அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 4th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக்கில் இருந்து சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் மலர் லெவலுக்கான கொஷின்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல வந்து டிக் த கரெக்ட் சென்டென்ஸ். வேணி இஸ் இங்கிலீஷ் டீச்சர், வேணி இஸ் ஆன் இங்கிலீஷ் டீச்சர். இதில் வந்து ஆன் இங்கிலீஷ் டீச்சர் தான் கரெக்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து வவலில் வருது, ஃபர்ஸ்ட் லெட்டர் வவலில் வருந்தால் ஆன் வரணும். அப்போ வேணி இஸ் ஆன் இங்கிலீஷ் டீச்சர். பல்லவி இஸ் அன் இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட். பல்லவி இஸ் ஏ இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட். இதில் வந்து ஆன் இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட் தான் கரெக்டு. ஏன்னா இந்த இங்கே இன்டெலிஜென்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வவல், அதனால ஆன். The sun shines in the sky and sun shines in the sky. இதில் வந்து the sun தான் கரெக்டு, அதனால் அதை டிக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து the train will arrive in a hour. The train will arrive in வந்து an hour தான் கரெக்டு. ஏன்னா இந்த ஹவரில் வந்து ஹெச்ன்றது வந்து சைலண்ட்டு. ஓ சவுண்டு தான் நம்ம இங்கே ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அதனால் இது வந்து வவல் லெட்டர் சவுண்டு வருது, அதனால் ஆன் வர்றது தான் கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து ஈ saw a movie last night. ஈ saw an movie last night. இதில் வந்து ஈ saw a movie last night அப்படின்றத கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் த சென்டென்ஸ். I am a monkey, my baby is an infant, we chatter. I am a duck, my baby is a duckling, we quack. I am a frog, my baby is tadpole, we croak. Tick the correct synonym of the underlined word. இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்டோட ஸ்னானம்ஸ் மீனிங் கரெக்டாக இருக்கிறத பார்த்து நம்ம டிக் பண்ணுறோம். அசோக் ஆட்ஸ் மேன்யூர் டு இஸ் பிளான்ஸ் இன் த கார்டன். மேன்யூர் அப்படின்னா மெட்டீரியல் தட் மேக் சாயில் பெட்டர். அந்த மண்ணை வந்து செழுமையாக்கிறதுக்கு பயன்படுத்துகிறது தான் மேன்யூர். நெக்ஸ்ட் ஒன்று, த மெர்ச்சன்ட் செல்ஸ் யுட்டென்சில்ஸ் இன் த ஸ்ட்ரீட். யுட்டென்சில்ஸ் அப்படின்றது வந்து டூல்ஸ் யூஸ்ட் இன் த கிச்சன். கிச்சனில் பயன்படுத்துகிற பொருட்கள் தான் யுட்டென்சில்ஸ். த வீவர் இஸ் டையிங் த கிளாத்ஸ். டையிங் அப்படின்னா ஆடிங் கலர் டு கிளாத்ஸ். துணிகளுக்கு யூஸ் பண்ணுற கலர்ஸ் தான் வந்து டையிங். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்று, வினோத் என்ரோல்டு இஸ் நேம் ஃபார் த ட்ராயிங் காம்படிஷன். என்ரோல்டு அப்படின்னா ரிஜிஸ்டர்டு, பதிவு செய்தல். அப்துல் ரிசீவ்டு எ பார்சல் ஃப்ரம் த போஸ்ட்மேன். ரிசீவ்டு அப்படின்னா பெற்றுக்கொள்ளுதல், காட். நெக்ஸ்ட்டு ஆப்போசிட்ஸ். இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்டோட ஆப்போசிட்ஸ் எடுத்து எழுதுகிறோம். சூர்யா இஸ் அன் ஆனஸ்ட் மேன் இன் த வில்லேஜ். ஆனஸ்டோட ஆப்போசிட் வந்து டிஸ்ஆனஸ்ட். மை மதர் கேவ் மீ எ கிளாஸ் ஆஃப் பாயில்டு மில்க். பாயில்டுனா கொதிக்க வைக்கிறது, அப்போ அதோடைய ஆப்போசிட் வந்து கோல்டு. வி கேன் ஃபைண்ட் டிஃப்ரெண்ட் புக்ஸ் இன் த லைப்ரரி. டிஃப்ரெண்ட் வேறுபட்ட, அப்போ அதுக்கு ஆப்போசிட் வந்து சேம். சஞ்சய் இஸ் எ ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தி பாய். ஹெல்த்திக்கு ஆப்போசிட் வந்து அன்ஹெல்த்தி. சில்ட்ரன் we are allowed to play in the ground. allowed ஆப்போசிட் வந்து denied. Fill in the blanks using the clues. Babu has a cute puppy. His puppy has white spots in the body. I bought a new dress to wear on my birthday. Ramya likes her family. She always helps her family members. Mano and Somu are friends. They spend their free time together. Mary has a pet cat. Its tail is fluffy. நெக்ஸ்ட் ரீரைட் த சென்டென்ஸ். இங்கே வந்து இந்த ஜெண்டரை மட்டும் நம்ம மாற்றி எழுதுகிறோம். மை ஃபாதருக்கு வந்து மை மதர் கேவ் மீ எ நியூ ட்ரெஸ். த பாய் வந்து ஆப்போசிட் ஜெண்டரில் மாத்திரம். த கேர்ள் ரோட் த எக்ஸாம் வெல். தேர் ஆர் ஃபியூ பீகாக்ஸ்க்கு வந்து பீஹென்ஸ். தேர் ஆர் 5 peahens in the park. The lion was sleeping in the den. லயனுக்கு வந்து lioness. The lioness was sleeping in the den. The king fought in the battle. Kingoட opposite gender வந்து queen. The queen fought in the battle. Write the correct word to complete the sentence. The baby's cheek is soft. Her mother speaks softly. Hema heard a loud noise. The lion roared loudly. Rearrange the words and make correct sentence. Arrange பண்ணி எழுதுறோம். Kirti boiled the vegetables for breakfast. Second one, Chandru is a wise and wealthy man. Third one, Raghu invited his friends for the function. Fourth one, Prabha is a smart girl. Fifth one, Rajesh enrolled his name in the match. Next, frame a sentence for each word on your own. நம்மளே ஓனா சென்டென்ஸை மேக் பண்ணுறோம். நியூஸ்பேப்பர். The newspaper tell us what is happening. இந்த சென்டென்ஸ் எழுதலாம். அப்படி இல்லைனா newspapers have pictures and stories. இதுவும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிளான்டுக்கான சென்டென்ஸ். He planned the work to be done. Next, weaving. She is weaving a basket. Kingdom. He ruled the kingdom wisely. Adopt. The family decided to adopt a puppy. Read the passage and answer the following. பேசேஜை படிச்சுட்டு ஆன்சர்ஸை பண்ணலாம். ஒன்ஸ் தேர் வாஸ் எ லிட்டில் கேர்ள் நேம்டு ரேகா. ஒரு பொண்ணு இருந்தால், சின்ன பொண்ணு, அவருடைய பேர் வந்து ரேகா. ஷி லவ்ட் டு ட்ரா பிக்சர்ஸ். அவளுக்கு படம் வரைகிறது பிடிக்கும். ஷி ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் ஹர் டைம் இன் ட்ராயிங் பியூட்டிஃபுல் பிக்சர்ஸ் இமேஜினேஷன். அவருடைய கற்பனையில் வர அழகான படங்கள்லாம் அவள் வரைவா. அதுதான் அவனுடைய டைமை வந்து அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணான். ஷி ஓன் ப்ரைஸஸ் இன் மெனி ட்ராயிங் காம்படிஷன். நிறைய காம்படிஷனில் அவர் ப்ரைஸஸ்லாம் வாங்கினா. எவ்ரி ஒன் லைக்ட் ஹர் பெயிண்டிங்ஸ். எல்லாருக்கும் அவருடைய பெயிண்டிங் பிடிச்சிருந்தது. ஷி ஆல்சோ வாண்டட் டு டீச்
her sister to draw picture. அவளுடைய தங்கச்சிக்கும் அவள் வந்து பிக்சர் எப்படி ட்ரா பண்ணணும்னு சொல்லி கொடுத்தா. She sat near her and taught her how to draw easily. அவள் தங்கச்சிக்கிட்ட உட்காந்து அவளுக்கு எப்படி ஈஸியாக ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தா. Her father gifted Rekha a bunch of paint brushes, paint bottles, crayons and color pencils on her birthday. அவளோட பர்த்டேக்கு வந்து அவங்க அப்பா வந்து crayons, brushes, paint bottle, color pencils எல்லாமே அவங்க அப்பா gift பண்ணாரு. She wanted to become a famous artist. அவளுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும்னு அவளுக்கு ஆசை. She planned to start a drawing school and teach many children. அவள் என்ன பிளான் பண்ணனா ஒரு டிராயிங் ஸ்கூலை ஓப்பன் பண்ணி எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு டீச் பண்ணணும் அப்படின்னு நினச்சா பிளான் பண்ணா. ஓகே, கொஷின்ஸ் என்னென்னா வாட் டிட் ரேகா லவ் டு டூ? ரேகா லவ் டு ட்ரா பிக்சர்ஸ். Second question, how did she perform in the competitions? She won prizes in many drawing competitions. Write the name of the things presented by Rekha's father on her birthday. ரேகாவோட பர்த்டேக்கு அவங்க அப்பா என்னென்ன ப்ரெசென்ட் பண்ணார் அப்படின்னா a bunch of paint brushes, paint bottles, crayons and color pencils. How did Rekha train her sister in drawing skill? Rekha trained her sister how to draw easily in drawing skill. Fifth one, what was her future plan? She planned to start a drawing school and teach many children. கிளாஸ் லெவலுக்கான சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் இது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிக் த கரெக்ட் ஸ்னானம் ஃபார் த அண்டர்லைன் வேர்ட். அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்டுக்கான மீனிங்ஸை நம்ம டிக் பண்ணுறோம். இன்ஸ்பயர்டுனா அட்ராக்டட், ஆர்கனைஸ்டு அரேஞ்ச்டு, அலோடுக்கு வந்து பெர்மிட்டட், ஹானஸ்ட்டுக்கு வந்து ட்ரூத்ஃபுல், இன்வைட்டட் வெல்கம்டு. நெக்ஸ்ட் வந்து ஆப்போசிட்ஸு. இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்டுக்கான ஆப்போசிட்ஸ் எடுத்துடும். பிரைட்டுக்கு வந்து டல், இன்ட்ரெஸ்டிங் போரிங், சென்ஸ் ரிசீவ்ஸ், யங் old, enrolled, cancelled. Next one, complete the sentence using the clues. Sunil saw a tall giraffe. It has a long neck. The feather is very soft and light. Mary bought a chocolate ice cream. It was very creamy. The rainbow is colorful. It has 7 colors. The day was very hot, so Mary wore a cotton dress. Complete a sentence using a and the. The woodcutter has an axe and a water bottle. Robin is a small bird and it lays an egg every day. The egg is blue. இந்த இடத்துல எக் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து வவலில் வருது. ஸோ அதனால் நம்ம வந்து ஆன் யூஸ் பண்ணுறோம். அதே சென்டென்ஸில் அந்த சேம் வேர்டு வந்து மறுபடியும் ரிப்பீட் ஆகும்போது நம்ம த யூஸ் பண்ணுவோம். இங்கே எக்கு மறுபடியும் வருது, அதனால் நம்ம இங்கே த யூஸ் பண்ணுறோம். த எக் இஸ் ப்ளூ. நெக்ஸ்ட்டு மஹா ஃப்ளைஸ் எ கைட். இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கே வந்து எ கைட்டு. இங்கே மறுபடியும் கைட் ரிப்பீட் ஆகும்போது த கைட். த கைட் இஸ் பிக் அண்ட் க்ரீன். There is a horse and an ox in the farm. The Himalayas is the highest mountain in the world. Next, choose and write the correct word. Priya completed the homework herself. Santosh went to the school himself. The cat cleaned its body itself. James and John drove the car by themselves from Delhi to Chennai. I felt proud of myself for completing the project without any help. Rewrite the sentence using present perfect tense. For learnக்கு we have learned many new words in our English class. What is she has watered all the plants in her garden. Readக்கு வந்து as read ன்னு எழுதுறோம். Vinay has read an interesting story about birds. Cooksக்கு வந்து has cooked. My grandmother has cooked a tasty lunch for me. நெக்ஸ்ட் பிரிங்ஸுக்கு வந்து ஹேஸ் ப்ராட்னு எழுதுகிறோம். த போஸ்ட்மேன் ஹேஸ் ப்ராட் எ பிக் பார்சல் ஃபார் மை டேட். ரைட் எ சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர் யூஸிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எழுதுகிறோம். இங்கே வந்து குக் பண்ணுறாங்க. ஸோ ஹீ இஸ் குக்கிங். இந்த இடத்துல டக்கும் டக்லிங்கும் ஸ்விம் பண்ணுது. எ டக் அண்ட் இட்ஸ் டக்லிங் ஆர் ஸ்விம்மிங் இன் த பாண்ட். இங்கே வந்து நாய் வந்து குறைக்குது பார்க். எ டாக் இஸ் பார்க்கிங் டு த ட்ரீ. இங்கே வந்து ஷைன். த சன் இஸ் ஷைனிங். விளையாடுறாங்க. தே ஆர் பிளேயிங் வித் டாய்ஸ். இல்லை சில்ட்ரன் ஆர் பிளேயிங் வித் டாய்ஸ். ரீட் அண்ட் கம்ப்ளீட் த டயலாக். மணி ஹாய் மோகன். மோகன் வந்து ஹலோ மணி. மணி ஹவ் ஆர் யூ? மோகன் வந்து ஐ ஆம் ஃபைன் தேங்க்யூ. மணி வேர் ஆர் யூ கோயிங்? மோகன் ஐ ஆம் கோயிங் டு பை அ பென்சில் அண்ட் அன் இரேசர். மணி சொல்கிறான் வேர் ஆர் யூ கோயிங்? மறுபடியும் கேட்குறான். மோகன் ஐ ஆம் கோயிங் டு த பார்க். மணி வந்து நைஸ் டு மீட்யூன்னு சொல்கிறான். மோகன் பாய் பாய்ன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். Read the passage and answer the questions.
பேசேஜ் படிக்கலாம். The wind and the sun are talking to each other. விண்டோ சன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. They have a discussion about their strength. அவங்கள அதாவது காற்றும் வந்து சூரியனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அவங்களுடைய பலம் வந்து யாருக்கு பலம் அதிகம் அப்படின்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. They plan to have a challenge to prove who is stronger. யார் வந்து ரொம்ப பலசாலி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு வந்து அவங்க சேலஞ்ச் பண்ணுறாங்க. They see a boy passing by. அங்கே ஒரு பையன் வந்து போயிட்டுருக்கிறத பார்க்குறாங்க. They decide to check who can take off the boy's coat first. அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா அந்த பையன் போட்டுற கோட்டு வந்து யார் முதல்ல எடுக்க வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. The wind begins to blow heavily. காற்று வந்து வேகமாக வீசுது. The boy feels cold. அந்த பாய்க்கு வந்து ரொம்ப குளிருது. He hold himself tight to his coat. அவன் வந்து கோட்டை வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிறான். நெக்ஸ்ட் the sun tries its strength. சூரியன் வந்து அதனுடைய பலத்தை காட்டுது. The sun shines warmly. சன் வந்து ரொம்ப வெப்பமாக சுடுது. The boy sweats a lot and immediately takes off his coat. அந்த பாய்க்கு வந்து ரொம்ப வேர்த்து போகுது. அதனால் அவன் உடனே அவன் கோட்டை வந்து கழட்டிறான். The sun wins the challenge. சூரியன் வந்து சேலஞ்சில் வின் பண்ணிடுச்சு. கொஷின் என்னென்னா who takes part in the challenge? சேலஞ்சில் யார் கலந்துக்கிட்டது? The wind and the sun takes part in the challenge. Next, what do they decide to do? They decided to check who can take off the boy's coat first. What does the wind do to prove its strength? The wind begins to blow heavily. When the sun shines brightly, what does the boy do? The boy sweats a lot and immediately takes off his coat. Who gets success in the challenge? The sun gets success in the challenge. Write a story in 5 sentences using the picture clue. இந்த picture clue வச்சு நம்ம sentences மேக் பண்ணுறோம். இது வந்து dove and the story. A thirsty ant fell into a river, struggling to swim. ஒரு தாகமாக இருந்த எறும்பு வந்து தண்ணியில் விழுந்துடுச்சு ஆற்றுல, அதனால் ஸ்விம் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு, a kind dove noticed and dropped a leaf for the ant to cling. அங்கே ஒரு இரக்கமுள்ள ஒரு பறவை வந்து அதை பார்த்துட்டு ஒரு இலையை பறித்து போடுது அதை ஏறி வரத்துக்காக. நெக்ஸ்ட்டு, the ant reached the shore safely, grateful for the dove's help. அந்த ஆண்ட்டை வந்து அந்த இலை மூலயமா வந்து கரைக்கு வந்துடுச்சு. அது அந்த டவுக்கு தேங்க்ஸ் சொல்லுது. லேட்டர் த ஆண்ட் saw a hunter aiming at the dove. அப்புறம் ஒரு நாள் வந்து அந்த ஆண்ட் வந்து ஒரு வேட்டைக்காரனை வந்து பறவையை வந்து குறிப்பாக்குறது அது பார்க்குது. The ant bite the hunter's heel. அந்த ஆண்ட் வந்து அந்த வேட்டைக்காரனுடைய காலை வந்து கடிச்சிருச்சு. டு சேவ் த டவ்வை காப்பாற்றுறதுக்காக. பிகாஸ் ஆஃப் பெயின் த ஹண்டர் மிஸ்ட் இஸ் ஷாட் இல்லை மிஸ்ட் இஸ் டார்கெட். அந்த வழியால் அந்த ஹண்டர் வந்து அவனுடைய குறியை வந்து தவறிடுச்சு. த டவ் எஸ்கேப்டு. அந்த டவ் பறவை வந்து பறந்து போயிடுச்சு, எஸ்கேப் ஆயிடுச்சு. தேங்க்யூ.